நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கண்களை மூடி நாம செபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த காலவெளியிலும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும். தடைகள் எல்லாம் நீர் மாற்றி உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களுக்கு வெளிப்படும். கர்த்தர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் கிதியோனிடத்தில் சொல்லக்கூடிய ஆமேன் நல்ல ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, ஆமேன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு ஆண்டவர் இங்கே அவனை பார்த்து சொல்லுகிறார். ஆமேன். கிதியோன் ஒரு பயந்த ஒரு சுபாவம் உள்ளவன். ஆமேன். எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவன்? பயந்த, வீக்னஸ், பயந்த ஒரு சுபாவம். அல்லேலூயா. ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் அவன் இருக்கும்போது அவன் பயந்து மீதியானியர்களுக்கு பயந்து அவன் போரடித்து கொண்டு இருக்கிறான். ஆமேன். வீட்டுக்குள்ளே வச்சு அங்கே நமக்கு தெரியும், அவர்கள் வந்து எல்லா பொருட்களையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே உள்ள சூழ்நிலை எப்படின்னா, எதிரிகள் வரும்போது இவங்கெல்லாம் ஓடிப்போய் மலைகளிலும் குகைகளிலும் என்ன செய்வாங்க, ஒளித்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான எதிரிகளுக்கெல்லாம் பயந்து நடுங்குகிற ஒரு காலகட்டத்தில் இந்த கிதியோனும் அப்படியாக தன்னுடைய அறுவடையை ஒரு மறைவிடத்தில் வைத்து என்ன செய்கிறான், போர் அடிக்கும் போது கர்த்தர் அவனை சந்திக்கிறார். கர்த்தர் அவனை சந்திக்கிறார். 12வது வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட. ஆமென். அவர் ஆப்போசிட்டா பேசுறார். கர்த்தர் அவனை பார்த்து எப்படி பேசுறார்? அவர் தலைகளாக பேசுகிறார், பராக்கிரமசாலியே. அப்படி அதுக்கு அர்த்தம் என்னென்னா, கீழே அட்டாச் பண்ணுறார். என்ன? கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு. அவர் இருக்கிறதுனால அவன் யாரு? பராக்கிரமசாலி என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆனால் அவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? பலவீனப்பட்டது. அதே போல் இன்னைக்கும் நிறைய பிள்ளைங்க பலவீனப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமென். பயந்த சுபாவங்கள் உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆமென். தேவன் அப்படிப்பட்டவர்களையும் தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26, 27 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லையே, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டான். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அல்லது கரங்களை தெல்ல சொல்லாம, நாம பல வகைகளிலே ஒரு விதமான பலவீனமானவர்கள் தான். நம்ம பயங்கர திறமைசாலிகளோ சாதனையாளர்களோ நம்ம அல்ல. அப்படி யாராவது இருக்கீங்களா சாதனையாளர்கள்? ஆமென். அல்லேலூயா. ஆனாலும் தேவன் நம்மை என்ன செய்தார்? தெரிந்தெடுத்தார். யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்தில் இயேசு சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. நான் தான் உங்களை என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய பலத்தில் நாம் தேவனை அறிஞ்சு வந்ததல்ல, தேவன் தான் நம்மளை முன்கூட்டியே என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்படி தெரிந்து கொண்டுதான் இங்க கிதியோனிடத்தில் பேசுகிறார். அல்லேலூயா. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரே அப்படின்னு சொல்றார். உடனே அவன் 13வது வசனத்தில், அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா இவைகளா எங்களுக்கு நேரிடுவானேன். ஆமேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அப்படி அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியான கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அல்லேலூயா. ஆமென். எங்கள் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தா இதெல்லாம் எங்களுக்கு நடப்பானேன். அல்லேலூயா. இன்னைக்கும் நிறைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய கேள்வி,
நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் குழப்பங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பல கேள்விகள். ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கு? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் விடுதலை இல்லை? எல்லாரும் நல்லா இருக்கிறது போல இருக்க, ஏன் எனக்கு மட்டும் ஒரு துக்கம்? எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இந்த ஒரு விடுதலை இல்லை? நானும் தான் ஜெபிக்கிறேன், நானும் தான் எல்லாம் போராடுகிறேன். ஏன் எனக்கு மட்டும் இந்த பலவீனமான வியாதி? அப்படின்னு பல பிரச்சனைகளிலே, பல போராட்டங்களிலே நாம சிக்கி தவித்து கொண்டு இருக்கிற பொழுது பல கேள்விகளோடு கூட இருப்போம். ஏன் இந்த கர்த்தர் எனக்கு ஒரு உதவி செய்யக்கூடாது? ஏன் எனக்கு ஒரு அற்புதங்களை செய்யக்கூடாது என்று நாம பல இந்த கிதியோனை மாதிரி கேள்விகள் நமக்குள்ளே என்ன செய்யும் இருக்கலாம். இந்த கிதியோனுக்கும் அவனுடைய பெற்றோர்கள் அவனுக்கு அந்த தேவன் எகிப்திலே செய்த அற்புதங்கள், வனாந்திரத்திலே தேவன் செய்த நன்மைகள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் விவரித்து சொல்லியிருக்கிறார்கள். அவனும் கேள்விப்பட்டான், அந்த தேவன் வல்லமை உள்ளவர், அந்த தேவன் அற்புதம் செய்கிறவர் என்று அவன் கேள்விப்பட்டவன் தான். ஆனா இன்றைக்கு நாங்க ஒரு எதிரிகளுக்கு பயந்து நடுங்கி ஒரு கேள்வியோடு இருக்கிற இந்த தேவன் எங்கே, அதே அற்புதங்கள் எங்கே என்று ஒரு கேள்வியோடு கூட எங்க வாழ்க்கையை கடந்து போகிறதே என்று அவன் அங்கலாய்த்து அங்கே கர்த்தரை நோக்கி சொல்லும் போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு என்ன செய்ய போ. ஆமென். உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோடு நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா. உன்னை ரட்சிக்கும்படிக்கு, இந்த ஜனங்களை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னை அனுப்புகிறேன்ட்டார். அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். இஸ்ரவேலிலே ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணும்படிக்கு நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். உன்னுடைய பலத்தோட போ. அவனே பலம் இல்லை, ஆனா ஆண்டவரா உன்னுடைய பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இதே மாதிரிதான் யோசுவா ஒரு நாள்ல நின்னான். மோசே இறந்து போயிட்டார். ஆமென். எல்லா ஜனங்களையும் நடத்துறதுக்கு இப்ப யாரை போட்டாச்சு? யோசுவாவை போட்டாச்சு. அவனுக்கோ பயம், இந்த ஜனங்களை பற்றி அவனுக்கு நல்லாவே தெரியும். ஒவ்வொருத்தனும் எப்படி மோசையே பாடுபடுத்தினானுங்க. நம்மளை விடுவாங்களா? ஆரோனும் இல்லை, மிரியாமும் போய் சேர்ந்துடுச்சு. நம்ம மட்டும் இப்போ இருக்கிறோமே நினச்சிட்டு அவன் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அங்கே சொல்ற 3 யோசுவா 1:3 அவர் சொல்ற, மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்க எவ்விடத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்ட்டார். அல்லேலூயா. நான் மோசையோடு இருந்தது போல, 5 மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட அவன் என்ன செய்வேன் இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவனை அப்படி சொல்லிட்டு நீ பலங்கொண்டு திடமனதாய் மாத்திரம் என்ன செய்ய இரு அப்படின்னா, நான் உனக்கு சொல்லலையா, நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. அப்படி ஆமென் அவனை பலப்படுத்தினார், திடப்படுத்தினார். அல்லேலூயா. யோசுவாவை என்ன செய்தார்? அந்த பெரிய வேலைக்கு திடப்படுத்தினார். மோசே ஆமென் அல்லேலூயா கானானுக்குள்ள பிரவேசிக்காவிட்டாலும் அது வரை எல்லை வரைக்கும் வந்தான். ஆனா கானானை எல்லாம் சுதந்திரித்தது இந்த யோசுவா. அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட தேவ பலன் அவர் சொன்னார், உனக்கு நீ மிதிக்கிற எல்லா தேசத்தையும் உனக்கு என்ன செய்வேன் கொடுப்பேன்ட்டார். அல்லேலூயா. ஆமென். தேவன் அப்படியே அவளை சுதந்திரிக்கும்படியாய் செய்தார். அல்லேலூயா. அதைதான் ஆண்டவர் ஆமென் இங்கே கிதியோனுக்கு சொல்லுகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு என்ன செய்ய போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்ட்டார். அல்லேலூயா. ஆமென். டார்கெட் அவனுக்கு டார்கெட். அல்லேலூயா. என்னது? உன் தகப்பனுடைய மேடையெல்லாம் என்ன செய்ய அடிச்சு நொறுக்கிற. அப்படிதான், அவ்வளவுதான். டெஸ்ட், டார்கெட். ஆமென். அவனுக்கு பயம் மத்தியானம் உங்களுக்கு போகிறதுக்கு. ஆனா என்ன செய்தான்? ராத்திரி கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போய் ஒன்னும் அவன் தரமட்டம் ஆகிட்டான். அல்லேலூயா. காலையில கேட்டா யார்டா இதை செய்தது? அது தன்னால வெட்டி என்ன செஞ்சிருச்சு, விழுந்துருச்சு அப்படின்ட்டான். அல்லேலூயா. ஆமென். ஆமென். பயம். ஆனா கர்த்தருக்கு அவன் கீழ்ப்படிந்தான். கரங்களை அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனாலே 34 வசனத்துல அவனை அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேலே இறங்கினார். கரங்களை அல்லேலூயா சொல்லலாமா? அவன் கீழ்ப்படுகிற. ஆமென். அப்போஸ்தலர் 5:32 சொல்லப்பட்டபடி கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளுகிற பரிசுத்த ஆவியானவர். யாரெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறார்களோ அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஆவியானவராலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆவியானவராலே நாம் என்ன செய்தோம்?
ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. ஆவியானவராலே நாம் ஆரம்பித்தோம். கலாத்தியர் 3:3 சொல்லுகிறது. கலாத்தியர் 3:3 ஆவியிலே ஆரம்பித்தோம். நாம் இதில் ஆரம்பித்தோம், ஆவியிலே ஆரம்பம் பண்ணினோம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய ஜீவத்தின் தொடக்கம். அல்லேலூயா. அதான் இயேசு யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறக்காவிடில் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அல்லேலூயா. மறுபடியும் என்றால் ஆவியிலே அவன் மறுபடியும் என்ன செஞ்சிருக்கணும்? பிறந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஏதோ வார்த்தைகளை நமக்கு தரும்போது அந்த வார்த்தையை கொண்டு நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டோம். மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டோம். அந்த ஆவியிலே நாம ஜெனிப்பிக்கப்பட்டு ஆவியிலே வளரும்படியான கிருபையை நமக்கு என்ன செய்தார்? தந்தருளினார். 5ஆம் வசனத்திலே கலாத்தியர் 3:5 சொல்லுகிறார், அந்த ஆவியான தேவனால் அவரே நமக்குள்ளே அற்புதம் அடையாளமாய் மாறினார். கரங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, வாசிங்க. அன்றே உங்களுக்குள் ஆவி அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதே போது. ஆமென். விசுவாசத்தின் பிரமாணத்தின் கிரியைகளாயா அல்லது விசுவாசத்தினாலே செய்கிறாரா என்ற ஒரு கேள்வியை பவுல் கேட்கிறார். அல்லேலூயா. அங்க சொல்லுகிறார், உங்களுக்கு ஆவி அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்கள் நடப்பிக்கிறவர். எதற்கு ஆவியான வர்றார்? உங்க வாழ்க்கையே அற்புதமாய் மாற்றிடுவார். கரங்களை எல்லாம் சொல்லாம ஆமென். ஆமென். ஆவியான நமக்குள்ள வந்துட்டார்னா உங்க வாழ்க்கையே அற்புதம் தான். ஆமென். நீங்களே ஒரு அடையாளம், நீங்களே ஆவியானவருக்கு அடையாளமா மாறிடுவீங்க. அல்லேலூயா. அப்புறம் அவனுக்கு ஒரு கேள்வி இருக்காது, குழப்பம் நிறைந்த வாழ்க்கை இருக்காது. ஆமென். ஏன் எனக்கு இந்த பிரச்சனை மாதிரி, ஏன் எனக்கு மட்டும் இந்த சூழ்நிலை, ஏன் இப்படிலாம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் பதில் அவனுக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. முதல்ல ஆவியார் வாழ்க்கையில வந்தவுடனே வாக்குத்தத்தங்களால நிரப்ப ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஆமென். அவனை முதல்ல சிலுவைக்கு நேர திருப்புவார். அல்லேலூயா. அதைத்தான் கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அல்லேலூயா, நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீக்கலாக்கி ரட்சித்தார். நியாய பிரமாண சாபம் என்ன? பாவம், மரணம், வியாதி, கவலை, துக்கம், இன்னும் என்னதெல்லாம் சொல்ல, வியாகுலம், இப்படின்னு போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் என்னது? சாபங்கள். பாவத்தினால் உண்டாகிற, பிசாசினால் வருகிற சாபங்கள், மரணம், இதெல்லாம் சாபங்கள். அல்லேலூயா. ஆனா ஒரு மனிதன் இயேசுவின் நாமத்திலே அவன் பரிசுத்த ஆவியை கொண்டு ரட்சிக்கப்படும் போது அவன் அந்த சிலுவையினாலே இயேசு அந்த சாபத்தை எல்லாம் நீக்கி போட்டதை அவன் மனதிலே கொண்டு வரும்போது, அந்த தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் போது அவனுடைய சாபத்தை தேவன் முதலாவது ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. 14ஆம் வசனத்தில் அதைத்தான் பவுல் எழுதுகிறார், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்திலே பெறும்படி ஆயிற்று. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கரங்களை அல்லேலூயா சொல்லலாமா? நாம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. ஒரு முறை இல்லை, 10 முறை இல்லை, ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கணும், ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. என்னை ரட்சித்து உம்முடைய சிலுவையில் நீர் பலியாயின அந்த பலியினாலே என் சாபத்தை மாற்றி என்னை ஆசீர்வாதமாய் மாற்றினீர். அல்லேலூயா. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், அந்த ஆவியானவராலே அற்புதங்களை உங்களுக்குள்ளே நடப்பித்து. அல்லேலூயா. இப்போ கிரியன் மேலே அற்புதங்கள் நடப்பிக்கும்படியாய் ஆவியானவர் வந்து இறங்கி, ஆமென், மீதியானியர்களுக்கு எதிராக போக சொல்லுகிறார், வெற்றி ஜெயம் எடுக்க. அல்லேலூயா. நான் சொன்ன போன வாரம் பழைய ஏற்பாட்டில் எல்லாம் யுத்தம், போராட்டம் எல்லாம் என்னதுதான்? மாம்சத்தின்படி, அதாவது ஆவியினுடைய காரியம் இல்லாமல் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதும் சத்துருக்களை மேற்கொள்வதும் அதுதான். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே
ஆமென். ஆவியில நாம் போராட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நமக்கு 2 எதிரி முக்கியமா. ஒன்று என்னது? சாத்தான். இன்னொரு எதிரி நம்முடைய மாமிசம். அல்லேலூயா. எது 2 எதிரி யாரு? ஒன்று சாத்தான், இன்னொன்று முதல்ல மாமிசம். முதல்ல என்னது? அவன் ஒழுங்கா இருந்துட்டான்னா அந்த 2வது பிசாசுக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், எங்கே பிணம் உண்டோ அங்கே கழுகு வந்து சேரும். அல்ல, கழுகு பிசாஸ் அவன் வருவான். மாமிச கிரியை எங்கே இருக்கோ அங்கே பிசாசு வந்துடுவான். ஆமென். பார்த்துருக்கீங்களா? அந்த எங்கேயாவது விலங்கு அனிமல் டிவியில் பார்த்துருவேன், செத்து கிடந்தா என்ன மேலே என்ன சுத்தம்? கழுகு 1-2 சுற்றிட்டு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான். ஆமென். அல்லேலூயா. ஆனால் 2ஐயும் எப்படி செய்யலாம்னா, நம்ம என்ன செய்யணும்னா, மாமிசத்துக்கு என்ன ரெடிமி, நம்ம என்ன செய்யணும்? எம்ஆர்ஐயில் போய் டீ குடிக்கணும். ஆமாம், அப்படிலாம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கலாத்திரில் சொல்றா 25-24, கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் தங்கள் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. கிறிஸ்துவுடையவர்கள் யாரெல்லாம்? கிறிஸ்துவுடையவர்கள் நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுடையவங்க தானே. இப்போ அவர்கள் என்ன செய்வாங்களாம்? ஆசை, மாமிசத்தின் ஆசை இச்சைகளை சிலுவையில் என்ன செய்வார்கள்? அறைந்திருப்பார்கள். சாக சிலுவையில் அறைந்த அர்த்தம் என்ன? சாக ஒப்பு கொடுத்திருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ உன் நேரம் சினிமாவில் நேரம் போகுதுன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ அந்த சினிமாவை என்ன செய்யணும்? சிலுவையில் அறை. அந்த ஆசை வரும், மனசு ஏவி அந்த ஒரு தாட்டு வரும், அதை பார்த்துட்டா என்ன அப்படின்னு. அல்லேலூயா. 2 மணி நேரம் வீணாக போயிடுச்சு. அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, உன் மனது கரப்ட் ஆகிடும். உன் மனசு நிறைய பேர் கேள்வி, சினிமா பார்க்குறதுல என்ன தப்பு இருக்கு? ஹலோ, என்ன நீங்கள் என்னைய பார்க்குறத பார்த்தா நீங்கள் கேட்குற மாதிரி தான் இருக்கு. என்ன தப்பு இருக்கிற? நல்ல நல்ல படம் இல்லையா? ஜிவாஜி கணேசன் படம்லாம் இல்லையா? அப்படிலாம் சொல்கிற ஆட்கள். அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசு உள்ள போடுற கார்ட்டூன்லாம் ஏன் உண்டாக்குனா தெரியுமா? சின்ன பிள்ளைகள் உள்ளத்தில் அந்த வார்த்தையை டக்கான்னு போட்டு அந்த பிள்ளைகளுக்கு எது அந்த பிசாசு எதை கொண்டு வர நினைக்கிறானோ அதை கரெக்டாக அந்த பிள்ளைகள் எடுத்துக்குவாங்க. ஆமென். ஆமென். இந்த மாதிரி அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாமிசத்தின் இச்சைகளை ஆசைகளை என்ன செய்யணும்? சிலுவையில் கொன்று போட்டுறணும். அறையன்னா அர்த்தம் கொன்று போடுதல். அப்போ அதை செய்ய இழுக்கும் நம்மளை மாமிசம். அதை பாரு, அதை செய்ய என்று சொல்லி இழுக்கும். நீ என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அப்படி செய்யாமல் இருந்தால் 2வது ஆளுக்கு என்னதில்லை? இடம் இல்லை. அல்லேலூயா. நம்ம மாமிச இச்சைக்கு இடம் கொடுத்தால் பிசாசு நமக்குள்ள அவன் இடம் கொடுப்பான். அல்லேலூயா. போன வாரங்களில் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு முந்தின வாரம். அல்லேலூயா. ஆவி ஒரு தண்டு போனால் இப்படி வரும்னு அது. ஓகே. அல்லேலூயா. அப்போ இந்த 2ல இருந்து தேவன் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கிறார்? விடுதலையை, ரட்சிப்பை கொடுக்கிறார். அப்போ தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அற்புதமா ஜெயமா என்ன செய்கிறார்? மாறுகிறார். கிதியோனுடைய வாழ்க்கையில வரும்போது அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது அவன் அங்கே தேவனிடத்துல தன்னை முதலாவது அர்ப்பணிக்கிறான். அல்லேலூயா. தேவனிடத்துல அர்ப்பணிக்கிறான். அல்லேலூயா. நம்ம பார்க்க முடியும். கிதியோன் என்ன செய்தான்? முதல்ல ஆண்டவர் அவனை அனுப்பும் போது, ஆண்டவரே இது நீர் என்னோடு இருப்பீரா, வருவீரா, நீர் தான் சொல்றீரா என்பதை அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். ஒரு தோலை தூக்கி போட வச்சு, ஆண்டவரே இந்த தோலை நான் போடுறேன், இந்த தோலில் மட்டும் என்ன செய்யணும்? பனி பெய்யணும், மற்றதுல எல்லாம் என்ன செய்யக்கூடாது? அந்த மாதிரி டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அவனுடைய நோக்கம் தேவனை பரிசுத்த பார்க்கணும் அல்ல, அவனுடைய நோக்கம் தேவனை அவன் சார்ந்து இருக்கிறதை காண்பிக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய பலத்தில் அல்ல, தேவனுடைய பலத்திலேயே நான் இதை மேற்கொள்ளணும் என்கிறதை காண்பிக்கிறதுல இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அவன் தேவனை சார்ந்து அவன் தேவனுக்குள்ளாய் தன்னை ஒப்பு கொடுத்து அந்த காரியத்தில் அவன் செய்யும் போது தேவன் பெரிய ஒரு ஜெயத்தை என்ன செய்கிறார்?
கொடுக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியான தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வருகிறார். அல்லேலூயா. அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய வழியிலும் அவன் உலகபூர்வமான ஆசீர்வாதங்களையும் அவனுக்கு கொடுக்கிறார். வியாதிகளை அவனை விட்டு நீக்குகிறார். வாக்குத்தத்தங்களை அவன் பெறும்போது அந்த வாக்குத்தத்தங்களை அவன் உச்சரிக்க ஆரம்பிக்கிறான். வாக்குத்தத்தம் என்ன செய்கிறான்? பேச ஆரம்பிக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் பேச நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பேச ஆரம்பிக்கப்படும் போது அது அற்புதங்களாய் மாறுகிறது. அது அற்புதங்களாய் மாற ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும்? பேச ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. தியானிக்கிற வார்த்தைகளை நம்ம பேச ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தைகள் நமக்கு அற்புதங்களை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவன் தம்முடைய பிள்ளைகளை தேவ ஆவியினால் என்ன செய்கிறார்? நிரப்ப ஆரம்பிக்கிறார். தேவனுடைய ஆலோசனைகளை ஆமென் தேவ பிள்ளைகள் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். தேவன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார். பாருங்க, யுத்தத்துக்கு போகும்போது சுருக்கமா சொல்லி முடிச்சிடும். யுத்தத்துக்கு போகும்போது எத்தனையோ ஆயிரங்களை அவன் கூட்டிட்டு போனான். அல்லேலூயா. ஆமென். ஆனா ஆண்டவர் எல்லாரையும் போக பண்ணி கடைசியில் மீதி எத்தனை பேர் தான்? 300 பேரை மட்டும் வைத்து அவனுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். காரணம் என்ன? ஆமென். மனுஷன் ஆமென் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று அவன் படிப்பினை கொடுக்கும்படிக்கு என்னால் அல்லாமல் உங்களுக்கு ரட்சிப்பு வராது இல்லை என்று சொல்லுவதற்கு ஆண்டவர் அந்த 300 பேரை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை அந்த ஜனங்களுக்கு என்ன செய்தார்? ஜெயத்தை கொடுத்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரே ஒரு விடுதலை தான். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அவர் தான் அற்புதங்களை செய்கிறவர். அவர் தான் பாருங்க, ரோமருடைய புத்தகம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தில் பவுல் ஆவியானவரை குறித்து சொல்லுகிறார். 18வது வசனத்தில் புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கைகளினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை அப்படிங்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அற்புத அடையாளங்களினாலும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய அற்புத அடையாளங்களினால். அப்ப தேவ பிள்ளைகள் நம்ம இன்னைக்கு நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வர்றோம். ஒரே உங்க வாழ்க்கையில விடுதலை வேணும்னா ஒரே ஒரு மார்க்கம் தான் சொல்லிட்டு வருவோம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுற வாழ்க்கை. அல்லேலூயா. ஆனால் நம்ம அதை ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. ஒரு சிலரை தவிர அதெல்லாம் அவசியம் இல்லை மாதிரி நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் வரணும்னா ஒரே ஒரு வழிதான். அதுக்காகத்தான் தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். லூக்கா 24:49 ஆண்டவர் சொன்னார், ஆமென், உன்னத ஆவியை பெரும் வரைக்கும் தரிப்பிக்கும் வரைக்கும் எருசலேமில் என்ன செய்யுங்க? தரித்துருங்க. 49. ஆமென். பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஒரு இடம் நீ அசையாத அப்படின்ட்டார். எதுக்கு? உன்னத பலத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எருசலேம் விட்டு என்ன செஞ்சிடாத, போயிடாத அப்படின்ட்டார். அல்லேலூயா. அப்படின்னா அது இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம். அல்லேலூயா. வெற்றி. ஆமென். அவர் வந்தால் தான் உங்கள் வாழ்க்கை இருக்கிற குழப்பங்கள், தோல்விகள், தோல்வியான எண்ணங்கள் இவையெல்லாம் மாறி பாசிட்டிவ் எண்ணமாக என்ன செய்யும்? மாற்றப்படும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயம் என்ன செய்யும்? உண்டாகும். இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் இராது. அல்லேலூயா. ஆமென். ஏசாயா 32:15 நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 32:15 வசனத்தில் ஆமென், உன்னதத்திலிருந்து ஆவி உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்படும் வரைக்கும் வனாந்திரம் வனாந்திரமாகவே இருக்கும். ஆமென். வாசிங்க. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது ஊற்றப்படும் போது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அல்லேலூயா. அப்போ ஊற்றப்படும் போது ஒரு ஆமென் வயல்வெளி என்னதாய் மாறும், அதாவது காடானது, அதாவது வனாந்திரம்
செழிப்பாக என்ன செய்யும்? மாறும். ஆமென். 43 ஏசாயா 43:4 சொல்லுகிறது. 43 ஆமென். 44:3 தாகம் உள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தையும் என்ன செய்வேன்? ஊற்றுவேன். அப்போ ஆசீர்வாதமும் இரட்சிப்பும் அற்புதமும் யார் மூலமாய் வருகிறது? பரிசுத்த ஆவி மூலமாய் வருகிறது. ஹல்லேலூயா. அதனால தயவு செய்து ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? வாஞ்சிக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில் அந்நிய பாஷைகளை பேசி நாம் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய நிறைவில் நாம் என்ன செய்யணும்? நிரம்பணும். எப்பவுமோ உள்ள நிரப்பதில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமென். உண்மையாய் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது, நான் சொன்னேன், உண்மையாய் ஒரு மனுஷன் ரட்சிக்கும் பொழுது அவனை ஆவியானவர் சின்ன அளவாய் வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவனை நடத்துவதற்கு அவனுக்கு என்ன செய்கிறார்? வருகிறார். அவன் வளர்ச்சி அடையும் போது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை என்ன செய்கிறான்? அபிஷேகத்தை பெறுகிறார். 2வது ஸ்டேஜ் அபிஷேகத்தை பெறுகிறான். இந்த அபிஷேகத்தில் நாளுக்கு நாள் இனி என்ன செய்கிறான்? வளர்கிறான். ஒவ்வொரு நாளும் புதிய பலனாலே அவன் வளர ஆரம்பிக்கும் போது தான் அவன் வாழ்க்கை முழுதும் அற்புதமாக என்ன செய்கிறது? மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் மாற ஒரே ஒரு மார்க்கம் இந்த பரிசுத்த ஆவியான பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவரை பார்த்து இந்த நாளில் ஆமேன். ஏதோ ஆமேன் நான் கேட்டு பார்த்தேன், எனக்கு கிடைக்கல, அதனால விட்டுட்டேன். ஆமீன். அப்படி ஒன்று இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு நாம் எண்ணாமல் விசுவாசத்தோடு, ஆமேன் அல்லேலூயா, விசுவாச மார்க்கத்தார் ஆகிய நாம விசுவாசத்தோடு நீங்கள் கேட்கும்போது அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு விசை வாய்களை திறந்து இந்த நாளிலே பல வேதனைகள், பல கண்ணீர்கள், துக்கங்கள், இல்லாமைகள், ஆமேன் அல்லேலூயா, ஆமேன், நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை இருந்துக்குமானால் ஒரு விசை ஆண்டவருடைய ஆமேன் பாதத்தில் இருக்கிற நாம் வாய்களை திறந்து, ஆண்டவரே இந்த ஆவியானவர் எனக்குள்ளும் வாங்கப்பா. கிதியோனை அபிஷேகம் பண்ணின தேவர், ஆமேன். யோசேப்பாத் தேவ சமூகத்தில் மோவாபியரும் அம்மோனியர்களும் அவனுக்கு விரோதமாய் வரும்போது அவன் தேவன் நோக்கி செபித்தான். ஆண்டவரே உம்முடைய பிதாக்களை வனாந்திரத்தில் வரும்போது இவர்களை நீங்கள் கடக்க பண்ணி இவர்களுக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு எங்களை கடக்க பண்ணினீர். ஆனால் இப்பொழுதோ இவர்கள் எங்களுக்கு விரோதமாய் வருகிறார்கள், இந்த கூட்டத்துக்கு விரோதமாக நாங்கள் செய்வது அறியாது நிற்கிறோம் என்று அவன் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு அழுது மண்டியிட்டு செபிக்கும் போது தேவ ஆவியானவர் ஒரு லேவியன் மேலே இறங்கினார். ஆமேன். நீங்கள் பயப்படாது இருங்கள் என்று ஆவியானவர் அவனுக்கு பேசி, ஆமேன் அல்லேலூயா, ஆமேன், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்ல ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவியானவர், ஆமேன், எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமேன். ஆமேன். அதே போல ஆசா தேவ சமூகத்தில் எத்தோப்பியன் வரும்போது, ஆமேன், பலம் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்று தன்னை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் நிற்கும்போது ஆமே 2 நாளாகும் 15:1 ஆவியானவர் மேகா மேலே இறங்கினார். ஆமேன் அல்லேலூயா. நீ கர்த்தரோடு இருந்தா தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்று ஜெயத்தை, ஆமேன், அவருடைய வல்லமை விளங்க பண்ணுவார் என்றும் ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அதே ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வரும்போதும், ஆமேன், பயப்படாது இருப்பீங்க, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருப்பீங்க. ஒரு விசை கூட வாஞ்சியோடு உபவாசத்தோடு, ஆண்டவரே நானும் இந்த ஆவியானவரை வாஞ்சிக்கிறேன், என்னையும் நிரப்புங்க என்று சொல்லும்போது இந்த ஆவியான உங்கள் வாழ்க்கையை நிரப்ப போதுமானவர். நன்றி தகப்பனே. எல்லாரும் வாய்களை திறந்து நாம் செபிப்ப. நன்றியப்பா, ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் கூட ஆண்டவரே எப்பவுமோ என்னை அபிஷேகித்தீர், ஆண்டவரே இன்னும் ஒரு முறை என்னை அபிஷேகம் பண்ணி
ஆண்டவரே தகப்பனே இன்னும் புது பலத்தாலே என்னை நிரப்புங்க என்று சொல்லும்போது அவர் நிரப்ப போதுமானவர். நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே. ஐயா, பல கேள்விகளோடு, பல பலவீனங்களோடு, பல துக்கமான சூழ்நிலைகளோடு, வறுமைகளோடு ஆண்டவர் இந்த இடத்துல நிற்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும், என்னுடைய வியாதியில் எனக்கு ஒரு விடுதலை சுகம் வேண்டும், எனக்கு நீர் தேவை, நீர் என்னிலே வாரும், அற்புத அடையாளமாய் எனக்குள்ளே வாரும் என்று சொல்லி நாம் எல்லாரும் வாய்களை தந்து செபிப்போம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து செபிங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எனக்கு நீர் வேண்டும் தகப்பனே, எனக்கு நீர் வேண்டும் அப்பா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த காலவெளியில ஐயா, இந்த பலத்தோடு நாங்கள் கடந்து போகிறோம். ஆனாலும் உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையால் கிதியோனை நிரப்பி மீதியானில் ஜெயிக்க பண்ணின தேவன், ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தவர். கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்று சொல்லி ஆண்டவரே அவர் அறிக்கை பண்ணி ஒரு பெரிய ஜெயத்தை எடுத்தது போல இந்த காலவெளியிலும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் ஒரு ஜெயத்தை எடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்த கரங்களை தட்டி தேவனை துதிப்ப. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே, நன்றி 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 இயேசுவே. உம்முடைய ஆவியாலே ஓ தகப்பனே அற்புதமாக அதிசயமாக எங்களிலே வாரும். நன்றி ஆண்டவரே, நன்றி.